Good morning students. Cost accounting 2ல இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ் பார்க்குறோம். ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸில் 4 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட் மெத்தட் மெட்டீரியல் வேரியன்ஸ் பார்க்குறோம். சம் நம்பர் 8. From the following figures given to you, calculate material variance. Production for the period 192 units. Material X and Y கொடுத்துருக்காங்க. X and Yல ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் Xோடது 240, Yயோடது 320 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் எக்ஸோடது 227 ரூபா 50 காசு, ஒய்யோடது 308 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் வெயிட் 16 டன்ஸ் எக்ஸுக்கும் 13 டன்ஸ் ஒய்க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் த பீரியட் ரெப்ரசன்டட் பை த above figure is 400 units for which the standard quantity allowed for material are 30 tons of X and 25 tons of Y. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது நமக்கு? ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு, ஆக்சுவல் ப்ரைஸ் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு, ஆக்சுவல் குவான்டிட்டி எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இருக்கு. அது தவிர இந்த பீரியடில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, அவுட்புட்டு 192 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் 400 யூனிட்ஸு, எக்ஸில் 30 டன்ஸும் ஒய்க்கு 25 டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வேணும். ஓகேங்களா? மொத்தம் நமக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி வேணும். இதில் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி இருக்குது. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இல்லை, பட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வேணும்னாக்க நமக்கு என்ன தேவை? ரிக்வயர்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன இருக்குனாக்கா ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு ரெண்டுத்துக்குமே நம்ம ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கால்குலேட் பண்ணணும் இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி. இப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஸ்டின்லேருந்தே ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுத்து நமக்கு என்னென்ன வேணும், ஆக்சுவல் அவுட்புட் வேணும். ஸோ எக்ஸோடைய ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு? 192. ஆக்சுவல் அவுட்புட்ன்றது எக்ஸ் அண்ட் ஒய்க்கு அந்த பீரியட்ஸ் கொடுத்துட்டாங்களா, 192 யூனிட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஆக்சுவல் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் அவுட்புட் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு காமன் தான். ஸோ அது எழுதியாச்சு நியூமரேட்டர்ல. அடுத்தது ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் என்ன கொடுத்துருக்காங்க? 400 யூனிட்ஸ். இதுல எக்ஸ் 30 டன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 400 யூனிட்ஸ் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் என்டர் பண்ணிட்டோம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எக்ஸுக்கு எவ்வளவு? 13 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றோம், இதை கால்குலேட் பண்றோம். பண்ணோம்னா 14.4 டன்ஸ் எதுக்கு வருது? எக்ஸோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 14.14 டன்ஸ். இப்போ ஒய்யோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒய்யோட சேம் ஃபார்மேட் தான். என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்? ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஆக்சுவல் அவுட்புட் காமனாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பீரியட்ல? 192 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் குவான்டிட்டி என்டர் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எவ்வளவு? 400 யூனிட்ஸ். 400 யூனிட்ஸ். ஒய்யோடது எத்தனை டன்ஸ் இருக்கு? 25 டன்ஸ் ஒய்க்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு தேவை என்னது? ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஃபார் 192 யூனிட்ஸுக்கு 25 டன்ஸுக்கு எவ்வளவுன்றது நமக்கு வேணும். ஓகேங்களா? அப்போ 25 டன்ஸுக்கு 192 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாக்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 டன்ஸு. ஸோ ஒய்யோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? ஒய்யோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 12 டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸுடைய ஃபார்முலா என்ன உங்களுக்கு? எஸ்கியூ இன்ட்டு எஸ்பி மைனஸ் ஏக்யூ இன்ட்டு ஏபி, அதாவது ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்குனாக்கா எஸ்கியூவையும் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் கிடச்சிடும். அதே போல் ஆக்சுவல் குவான்டிட்டியும் ஆக்சுவல் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணாக்கா உங்களுக்கு வர்ற ஆன்சர் தான் என்னது? ஆக்சுவல் குவான்டிட்டி. ஓகே, நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக எக்ஸோடைய ஒய்யோடைய வேல்யூஸ் எடுத்து எழுதிட்டேன். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ எக்ஸ்கியூ எவ்வளவு? ஆஸ் பர் த ஃபார்மேட். இப்போ எக்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். எக்ஸோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 14.14 டன்ஸ் என்டர் பண்ணிட்டோம். இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 240 ரூபா. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3456. அதே போல் ஆக்சுவல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? எக்ஸுக்கு 16 டன்ஸ் என்டர் பண்ணிட்டோம். ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளவு? 227 ரூபா 50 காசு என்டர் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 3640 ரூபா நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருச்சு?
ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டும் ஆக்சுவல் காஸ்ட்டும் கிடைச்சிச்சு. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணாக்க என்ன கிடைக்குது? ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டும் ஆக்சுவல் காஸ்ட் விட கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்னவா வரும்? அட்வர்ஸ்ல வரும். ஓகே, எவ்வளோ? 187 ரூபா அட்வர்ஸ், நெகட்டிவ்ல போறதுனால அட்வர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒய்யோடைய மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஒய்யோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நமக்கு எவ்வளவு? 12 tons என்டர் பண்ணிட்டோம். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ஒய்யோடது எவ்வளவு? 320 ரூபா. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளவு? 3840 ரூபா. ஒய்யோட ஸ்டாண்டர்ட் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆக்சுவல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் காஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்? ஆக்சுவல் பிரைஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி எக்ஸ் உடைய ஒய்யோடைய ஆக்சுவல் குவான்டிட்டி 13 டன்னு. ஒய்யோடைய ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவு? 308 ரூபா. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாக்க உங்களுக்கு ஒய்யோடைய ஆக்சுவல் காஸ்ட் 4004 ரூபாய் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டும் ஆக்சுவல் காஸ்ட்டும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? இதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆக்சுவல் காஸ்ட்டை விட எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. ஆக்சுவல் காஸ்ட் தான் அதிகமா இருக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை விட. அப்ப நமக்கு என்ன வரும்? சப்ட்ராக்ட் பண்ணோடைய அதோட ஆன்சரு அட்வர்ஸ்ல வரும். ஏன்னா நெகட்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா? மைனஸ்ல இருக்கிறதுனால 164 அட்வர்ஸ் போடுறோம். இப்போ டோட்டல் எம்சிவி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஓகேங்களா? எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்தையும் 184 அட்வர்ஸ் பிளஸ் 164 அட்வர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் எம்சிவி நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 348 ரூபா அட்வர்ஸ்ல, அதாவது நெகட்டிவ்ல கிடைக்குது, மைனஸ்ல கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ். ஓகே, மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் ஷார்ட்டா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம எம்பிவின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்மேட் அப்ளை பண்றோம். எம்பிவியோட ஃபார்மேட் என்ன? உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. இது எக்ஸ் ஒய்க்கு ரெண்டுத்துக்குமே இந்த சேம் ஃபார்மேட் தான். இப்போ எக்ஸுக்கு ஃபாலோ பண்ண போறோம். எக்ஸோடது நான் என்ன பண்ணிட்டேன்? தனித்தனியாவே எடுத்து எழுதிட்டேன். நமக்கு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு நம்பர் மாத்தி போட்டுட்டோம்னா டோட்டலாவே சம்முக்கு தப்பா போயிடும். அதனால எக்ஸோடது ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி, ஒய்யோடது ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி என்டர் பண்ணி எழுதி வச்சுட்டோம்னா தனியா அதுக்கு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம மெட்டீரியல் பிரைஸ் எக்ஸுக்கு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு? எக்ஸோடது 240 ரூபா. ஆக்சுவல் பிரைஸ் எக்ஸோடது எவ்வளவு? 227 ரூபா 50 காசு. ரெண்டுத்தையும் என்ன பண்றோம்? நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 12 ரூபா 50 காசு கிடைக்குது. இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டியால மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு 200 ரூபா என்னது ஃபார்வர்ட்ல கிடைக்குது. ஓகேங்களா? ஃபேவர்ல கிடைக்குது. ஃபேவரபிள் எவ்வளவு? அதாவது பிளஸ்ல வந்திருக்கு, பாசிட்டிவா வந்ததுனால ஃபேவரபிள் அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேங்களா? அதே போல ஒய்க்கு ஒய்யோடைய ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு? 320. ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவு? 308. ரெண்டுத்தையும் என்ன பண்றோம்? நம்ம மைனஸ் பண்றோம். ஓகேங்களா? மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 12 ரூபாய் ஃபேவரபிளா கிடைக்குது. ஓகேங்களா? இது கூட 13 ஆக்சுவல் குவாலிட்டி எவ்வளவு? குவான்டிட்டி 13 டன்னு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 156 ரூபாய் எஃப்ல, அதாவது ஃபேவரபிள்ல கிடைக்குது. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே ஃபேவரபிளா வந்ததுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 356 ரூபாய் ஃபேவரபிள்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் ஃபேவரபிளா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ், எம்யூவின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸ் அண்ட் ஒய்யோடது இங்கே என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார்மேட் என்னது? மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ, அதாவது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இப்போ எக்ஸுக்கு எக்ஸோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 14.14 டன்ஸ். ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 16 டன். ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ்ல வருது. ஓகேங்களா? ஏன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆக்சுவல் குவான்டிட்டியோட கம்மியா இருக்கு, ஆக்சுவல் குவான்டிட்டி அதிகமா இருக்கிறதுனால மைனஸ்ல வருது. 1.6 டன் கிடைக்குது. ஓகேங்களா? இன்ட்டு 240 போட்டீங்கன்னா 384 அட்வர்ஸ்ல கிடைக்குது, மைனஸ்ல வருது. அதே போல ஒய்க்கு என்னது? உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 12 டன்ஸ். ஆக்சுவல் குவான்டிட்டி 13 டன்ஸ். ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட அதிகமா இருக்கிறதுனால மைனஸ்ல வருது. அதனால ஆன்சரும் மைனஸ்ல தான் வரும். இன்ட்டு 320 மல்டிப்ளை பண்ணோம்னா எஸ்பியோட ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு? ஒய்யோடது 320 ரூபாய். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாக்க 320 ரூபாய் அட்வர்ஸ்ல கிடைக்குது ஒய்க்கு.
இப்போ ரெண்டுமே ஒய்க்கு அட்வர்ஸ்ல கிடைச்சதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஆட் பண்ணா 704 ரூபா அட்வர்ஸ்ல டோட்டல் எம்யூவி வருது. எவ்வளவு வருது? 704 அட்வர்ஸ். இப்போ நம்ம பண்ணது கரெக்டானு வெரிஃபை பண்றோம். ஓகேங்களா? வெரிஃபை பண்ணோம்னா என்ன செய்வோம்? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் இதோட வேல்யூ, ஓகேங்களா, இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸும் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சரும் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவலா இருந்தா அதுக்கு நமக்கு ஆன்சர் கரெக்ட், இல்லைன்னா தப்பு. ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 348 ரூபா அட்வர்ஸ்ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன செய்யறோம்? 348 அட்வர்ஸ் என்டர் பண்ணிட்டோம். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு? டோட்டல் எம்பிவி 356 எஃப்ல வந்திருக்கு ஃபேவரபிள்ல. ஸோ 356 ஃபேவரபிள் என்ட்ரி பண்ணிட்டோம். எம்யூவி எவ்வளவு கிடைக்குது? 704 அட்வர்ஸ்ல வந்திருக்கு, என்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன நமக்கு இந்த நம்பர் அப்படியே நமக்கு எம்சிவி அப்படியே அப்ளை பண்றோம். ஈக்குவல் டு இங்க டிஃப்ரெண்ட் இது வந்திருக்குங்களா உங்களுக்கு? டிஃப்ரெண்ட் இங்க ஃபேவரபிள்ல வந்திருக்கு. எம்பிவி ஃபேவரபிளும் எம்யூவி உங்களுக்கு அட்வர்ஸ்லயும் வந்ததுனால டிஃப்ரெண்டா நம்ம வந்ததுனால நம்ம என்ன செய்யறோம்? சப்ட்ராக்ட் பண்றோம். பிளஸ் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ட். ஏன்னா ஒன்னு ஃபேவரபிள், இன்னொன்னு என்னது அட்வர்ஸ்ல வந்ததுனால ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்ததுனால டிஃப்ரெண்ட் லெட்டர் வந்ததுனால நம்ம என்ன செய்யறோம்? சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணாக்க உங்களுக்கு 348 அட்வர்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ எம்சிவியும் 348, இது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணாலும் அதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 348 வந்ததுனால நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது? கரெக்ட். 348 அட்வர்ஸ் ஈக்குவல் டு 348 அட்வர்ஸ். ஓகே, ஸோ ஆன்சர் கரெக்ட். மூணுமே கரெக்ட். எம்சிவி, எம்பிவி, எம்யூவி. ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸோட ஃபார்மேட் என்ன உங்களுக்கு? RSQ minus AQ into SP. ஓகேங்களா? இப்போ இதுல புதுசா RSQன்னு வந்திருக்கு, அதாவது ரிக்வயர்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இப்போ நமக்கு ரிக்வயர்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஏன்னா AQSP எல்லாம் நமக்கு தெரியும், ஆக்சுவல் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எல்லாம் தெரியும். நமக்கு என்ன வேணும்? RSQ, ரிக்வயர்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வேணும். இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது கண்டுபிடிக்கணும்னா. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி. இதான் ஃபார்மேட். நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? எக்ஸோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, அதோட டோட்டல் என்ன, டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டியா என்னன்றது சைட்ல கால்குலேட் பண்ணி எடுத்து எழுதி வச்சுட்டு நமக்கு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால. ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எக்ஸோடது மட்டும் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 14.4 டன். ஓகேங்களா? டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 14.4 டன் எக்ஸுக்கு பிளஸ் 12 டன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 26.4 டன் கிடைக்குது. அதை டிவைட் பண்ணி டினாமினேட்டர்ல எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி. டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? 16 பிளஸ் 16 டன் பிளஸ் 13 டன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அது ரெண்டுத்தையும் என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். டோட்டல்னாக்க என்னது? எக்ஸோடது ஒய்யோடது ஆக்சுவல் டன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் டோட்டல் ஸ்டாண்டர்ட் டன் குவான்டிட்டின்னு கேட்டாக்க எக்ஸோடது எவ்வளவு வந்திருக்கு டன்ஸ், ஒய்யோட டோட்டல் டன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் அந்த டோட்டல் டன்ஸை நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் என்டர் பண்ணணும். அதே மாதிரி டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டியும் எக்ஸோடது எவ்வளவு 16 இருக்கு, ஒய்யோடது 13 டன்ஸ் இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 29 டன்ஸ். ஸோ இன்டு 29 டன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 15.82 RSQ. இது என்னோடது எக்ஸோட RSQ எவ்வளவு கிடைச்சிருக்கு? 15.82 டன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒய்யோட RSQ கால்குலேட் பண்ணணும். என்ன? சேம் ஃபார்மேட் தான். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 12 டன்ஸ். டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எக்ஸ் அண்ட் ஒய்க்கு சேம் தான் நமக்கு. ஓகேங்களா? டோட்டலா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு வருது உங்களுக்கு? 26.4. ஓகேங்களா? சோ என்ன பண்றோம்? நம்ம அதை டினாமினேட்டர்ல போட்டுறோம். அடுத்தது ஆக்சுவல் குவான்டிட்டி, டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டியும் 16 பிளஸ் 13 எவ்வளவு கிடைக்குது? 29. இப்போ இதை நம்ம என்ன பண்றோம்? நம்ம கால்குலேட் பண்ணோம்னா RSQ, ஒய்யோட RSQ எவ்வளவு? 13.18 டன்ஸ். ஒய்யோடைய RSQ கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போதான் நம்ம என்ன செய்ய போறோம்? மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் ஃபார்மேட் பிரகாரம் அப்ளை பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? தனியா எக்ஸோடது ஒய்யோடது
ஃபார்மேட் பிரகாரம் நம்ம தனியா எழுதி வச்சுக்கிறோம். என்ன வரும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் RSQ மைனஸ் AQ இன்டு SP. ஓகேங்களா? RSQ இப்போ X ஓடது எவ்வளவு? RSQ 15.18 டன்ஸ். AQ எவ்வளவு? 16 டன்ஸ். SP எவ்வளவு? Y ஓடது 240 என்டர் பண்ணிட்டோமோ. இப்போ என்ன பண்றோம் நம்ம? RSQ மைனஸ் AQ. ஓகே, இதுல நம்ம அதனால இதை சப்ட்ராக்ட் பண்றோம் ஆஸ் பர் த ஃபார்மேட். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா AQ தான் அதிகமா இருக்கும், RSQ கம்மியா இருக்கு. அப்ப என்னது உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும். 18 மைனஸ் 18 உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 15.82ல 16 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால மைனஸ் 0.18 உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அப்போ உங்களுக்கு ஆன்சரும் மைனஸ்ல தான், அட்வர்ஸ்ல தான் கிடைக்கும். அப்ப என்ன பண்றோம்? 240 இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 0.18 43.20 அட்வர்ஸ்ல கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ அது மிக்ஸ்டு வேரியன்ஸ், மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் எக்ஸோக்கு எவ்வளவு வந்திருக்கு? 43.20 அட்வர்ஸ்ல வந்திருக்கு. மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் இப்போ ஒய்க்கு கால்குலேட் பண்ண போறோம். சேம் ஃபார்மேட் தான். ஓகேங்களா? அது பிரகாரம் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். RSQ ஒய்க்கு எவ்வளவு? 13.18. ஏக்கு எவ்வளவு? RSQ ஒய்யோடது 13. ஸோ 13.18 13ல சப்ராக்ட் பண்ணோம்னா 0.18 உங்களுக்கு கிடைக்குது. இன்ட்டு 330ங்கிறது ஒய்யோடைய ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஃபார்மேட் பிரகாரம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா கால்குலேட், தட் மீன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் எதுல வருது? பாசிட்டிவா தான் வரும். ஏன்னு சொல்றீங்கன்னா இங்க நான் தப்பா போட்டிருக்கேன். இங்க பாருங்க, 13.8ல 13 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.18 ஆன்சர் வரும். ஓகேங்களா? அது கூட 320 மல்டிப்ளை பண்றீங்க, அப்போ பிளஸ்ல தான் உங்களுக்கு பாசிட்டிவா தான் ஆன்சர் வரும். ஏன்? ஓகேங்களா? அப்போ 57.60 ஃபேவரபிள் ஒய்யோடது. இப்போ என்ன பண்றோம்? டோட்டல் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் போடுறோம். இங்க கவனிச்சிங்கனாக்க எக்ஸுக்கு மைனஸ் அட்வர்ஸ்ல கிடைச்சிருக்கு, ஒய்க்கு எஃப் ஃபேவரபிள்ல கிடைச்சிருக்கு ஆன்சர். அதனால இதை ஆட் பண்ண முடியாது. டோட்டல்னா ரெண்டும் சிம்பிளும் சைனும் சேமா இருக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய்க்கு ஏன்னு வரணும், இல்ல எக்ஸ் அண்ட் ஒய்க்கு எஃப்னு வரணும். ஆனா இங்க எக்ஸுக்கு ஏலையும் மைனஸ்லயும் ஒய்க்கு உங்களுக்கு பிளஸ்லயும் வந்ததுனால இது கண்டிப்பா மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னது? மைனஸ் தானே. அதனால நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். 43 நம்ம 57 இதுல சப்ட்ராக்ட் பண்ணோம். டோட்டல் MMB வந்து 14.40 ஃபேவரபிள் வருது. ஏன் ஃபேவரபிள் வருதுன்னா பெரிய நம்பர் சைன் எதுல இருக்கு உங்களுக்கு? 57.43 பாத்தீங்கன்னா 57 தான் பெருசு. அப்போ ஃபேவரபிள் பெரிய நம்பர் சைன் தான் நம்ம போடுறோம். அப்போ ஆன்சர் என்னது? 14.40 ஃபேவரபிள். மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் டோட்டல் போட்டாச்சு. அடுத்தது மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸ். ஓகேங்களா? இது ஃபார்மட் என்ன உங்களுக்கு? SQ மைனஸ் அப்படியே ரிவர்ஸ்ல வரும் உங்களுக்கு. MMBயோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் என்னது உங்களுக்கு மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸ் உடைய ஃபார்முலா. ஓகேங்களா? SQ மைனஸ் RSQ இன்டு SP. ஓகே, இங்க தனித்தனியா நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு தனித்தனியா கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? எக்ஸ் உடைய SQ அதாவது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 14.40. RSQ எவ்வளவு? RSQ எக்ஸுக்கு எவ்வளவு? 15.82. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா கவனிங்க, 14.40 15ல 15.18 என்ன பண்றோம்? சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆக்சுவல் குவான்டிட்டி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை விட அதிகமா இருக்கிறதுனால ஆன்சர் நெகட்டிவ்ல தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா 14.40ல 15.82 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ எவ்வளவு எக்ஸஸா வருது? 1.42 மைனஸ்ல போகுது உங்களுக்கு. ஓகேங்களா? இது கூட 240 ஸ்டாண்டர்ட் பிரைஸ் என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 340.80 அட்வர்ஸ், அதாவது நெகட்டிவ்ல வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஒய்யோடது சேம் ஃபார்மேட். ஒய்யோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஒய்க்கு எவ்வளவு உங்களுக்கு? 12 டன்ஸ் என்டர் பண்ணிட்டோம். RSQ என்ன பண்றோம்? ஒய்யோடது 13.18 சப்ட்ராக்ட் பண்றோம். அதே சேம் ஃபார்மேட் தான் உங்களுக்கு. 12ல 13.18 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ மைனஸ்ல வரும். மைனஸ் எவ்வளவு போகுது? மைனஸ் 1.18ல போகுது. ஓகேங்களா? இது கூட ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு உங்களுக்கு? ஒய்க்கு 320 இங்க சைட்ல எழுதிருக்க பாருங்க ஸ்டாண்டர்ட் பிரைஸ். ஓகேங்களா? 320. எதுவா இருந்தாலும் நாங்க கொஸ்டினுக்கு ஒரு தடவையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், 2 பேஜ் தாண்டி திரும்பி பார்க்க வேண்டாம். அதனால நான் இங்கேயே என்ன பண்ணிட்டேன்,
கொஸ்டின்ல இருந்து எடுத்து சைட்லயே ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சப்ஸ்டியூட் பண்றதுக்கு நம்ம திருப்பி பார்க்க வேண்டான்றதுனால இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒய்யோடைய உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு வருது? 320 கிடைக்குது. இப்போ என்ன பண்றோம், நம்ம மல்டிப்ளை பண்றோம். -1.18ம் 320 மல்டிப்ளை பண்ணாக்க ஆன்சர் உங்களுக்கு மைனஸ்ல தான் வரும். ஏன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் கண்டிப்பா மைனஸ்ல தான் வரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். ஆன்சர் மைனஸ்ல வந்து அட்வர்ஸ் போடணும், ஆன்சர் பாசிட்டிவா வந்தா ஃபேவரபிள் போடணும். ஓகேங்களா? கண்டிப்பா போடணும், இல்லைன்னா அதுக்கு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? உங்களுக்கு 377 ரூபா 60 காசு அட்வர்ஸ்ல வந்திருக்கு. இப்போ டோட்டல் மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு அட்வர்ஸ்ல தான் வந்திருக்கு. எக்ஸ் அண்ட் ஒய்க்கு அட்வர்ஸ்ல வந்ததுனால இதை ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் உங்களுக்கு பிளஸ். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது? 718 ரூபா 40 காசு. என்னது? அட்வர்ஸ்னு கண்டிப்பா போடணும். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தாக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, டேக் கேர்.